8 மணி நேரம் ஸ்கூல்ல படிச்சு உழைச்சி வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா அந்த அறிவியல் டீச்சரோட முகம் கண்ணு முன்னாடியே நிக்கும் பாருங்க. சரி, நான் அறிவியல் ஹோம்ஒர்க்க முடிச்சா அந்த கணக்கு டீச்சரோட முகம் அப்பப்பா முடியலடா சாமி. அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு 2 ஹோம்ஒர்க், 5 சப்ஜெக்டுக்கு 10 ஹோம்ஒர்க், இதுல டியூஷன் வேற. அவங்க வேற ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே, இது எப்படி தெரியுமா இருக்கு? டியூஷனே எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ராவுக்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எங்களால தாங்கவே முடியல. 10ஆவதுக்கு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுப்பாங்களே, எங்க அப்பா பாவம் தர்மாகால் ஷீட் வாங்கறதுக்கே ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல பிரியாணி செஞ்சா கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியறது இல்ல. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து செஞ்சு எடுத்துட்டு போனா அன்னைக்குன்னு பார்த்தா அந்த டீச்சர் லீவு போட்டுருவாங்க. 10ஆவதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலனாக்கா இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்களே, அதை விட கொடுமை வேற எதுவும் இல்லை. 3 நாள் லீவுன்ட்டு ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா அந்த 3 நாளுக்கு சேர்த்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே, அந்த லீவு மேல இருக்க மரியாதையே போயிடும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டியூஷனு, ஹிந்தி கிளாஸ், பரதநாட்டியம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டு வரும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஏன்தான் இந்த 3 வயசை தாண்டுச்சோ அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும். இந்த வீட்டு பாடத்தை எழுதி எழுதி எங்களுக்கு அறிவு வளருதோ இல்லையோ, நோட்டு கடைக்காரன் பையன் நல்லாவே வளர்றான். இந்த வீட்டு பாடத்தை எழுதுறனால எங்க நேரம் வீணாகிறது தான் மிச்சம். தேவையானதே படிக்க முடியறது இல்ல. விளையாட்டும் தெரியல, விளையாட நேரமும் இல்ல. இந்த வீட்டு பாடத்துல இருந்து தப்பிக்கிறதே எங்களுக்கு பெரிய விளையாட்டால இருக்கு. இந்த வீட்டு பாடம் எழுதி எழுதி நைட்டு தூங்கும் போது கூட எழுதுற மாதிரியே கனவு வருது. இந்த வீட்டு பாடம் இருக்கனால எங்க வெளியே போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அதை நினைச்சாதான் எங்களால தாங்கவே முடியல. அதாவது நாங்கள்லாம் வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதணுமா? வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சீரியல் பார்ப்பாங்களாம், நாங்கள் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்காம ஹோம்ஒர்க் பண்ணுமா? இது என்னங்க நியாயம்? இந்த வீட்டு பாடத்தை அதிகமாக கொடுக்க சொல்றது யாரு? எங்க பெற்றோர்கள் தான். அந்த வீட்டு பாடம் நிறைய கொடுத்துட்டாங்கன்னு திட்டுறதும் அவங்க தான், இந்த வீட்டு பாடத்தை செய்யறதும் அவங்க தான். இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு எங்க சந்தோஷம் காத்துல பறக்கிறது என்னவோ உண்மைதான். இந்த வீட்டு பாடம் பண்றது பிடிச்சிருக்கு, இந்த வீட்டு பாடம் பண்றது நல்லது அப்படின்னு ஒருத்தவங்க பேச வந்திருக்காங்கல்ல, இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. எங்க எல்லாரோட ஹோம்ஒர்க்கு இவங்களுக்கே தாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா விடிய விடிய உட்காந்து எங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தருவாங்க. இந்த வீட்டு பாடத்தால நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம். நீட்டை தடை பண்றீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த ஹோம்ஒர்க்கை தடை பண்ணுங்க. நீட்ல கூட நாங்க பாஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு. ஆனா இந்த ஹோம்ஒர்க்கை நினைச்சாதான் தலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னதான் உண்மையா இருந்தாலும் தொலைக்காட்சி நிர்வாகம் நாங்க தான் பேச சொன்னோன்னு போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.